greet you all in the precious name of our Lord Jesus Christ. இன்னைக்கு உங்களை அந்த வீடியோ மூலமாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு இயேசு சுவாமி நமக்கு கொடுத்த வேர்ஸ் என்னன்னு பார்ப்போமா? இட் இஸ் இன் நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 23. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலேயே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். There is no divination against Jacob, no evil omens against Israel. It will now be said of Jacob and of Israel, see what God has done. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்றதலும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்படுது. நீங்க என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இட் வில் நவ் பி செட் ஆஃப் ஜேக்கப் அண்ட் ஆஃப் இஸ்ரேல், சி வாட் காட் ஹாஸ் டன். தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்துல யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். என்னென்ன நன்மை செய்தார் என்று சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலத்துல எல்லா பக்கமும் பேசப்படும், எல்லா பக்கமும் சொல்லப்படும் சொல்லி இந்த வேர்ஸ்ல பார்க்குறோம். ஸோ இதே வசனம் தான் உங்ககிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க எல்லாருமே இயேசு சுவாமியால ரொம்பவே ஆசீர்வதிக்கப்பட்ட பீப்புள்ஸ், ரொம்ப பிளெஸ்ஸட் பீப்புள். ஸோ நீங்க சிலர் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஜெனரேஷனல் கர்ஸ் எங்க ஃபேமிலியில இருக்கு. எங்களோட ஈச் ஜெனரேஷன் எல்லாம் ஒரு பரம்பரையா எனக்கு இந்த சாபம் இருக்கு, இந்த பரம்பரையான வியாதி இருக்கு, இது எங்க ஃபோர் ஃபாதர்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வருது, ஃபோர் ஃபாதர்ஸ்ல இருந்து இந்த சாபம் எங்களோட ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வருது. அந்த டிசீஸ் எங்க எல்லா ஃபேமிலிக்கும் வரும், ஏன்னா இது எங்க பரம்பரை சாபம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு மந்திரவாதமும் கிடையாது, எந்த ஒரு ஓமன்ஸும் கிடையாதுன்னு சொல்லி பைபிள் போட்டிருக்குது. இந்த குறி சொல்றாங்க, அந்த குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரே பண்ணுங்க எங்களுக்காக, அந்த குறி வச்சுட்டு இருக்காங்க, நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு குறி வைக்கிறாங்க, மந்திரம் போடுறாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமான எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இயேசு சுவாமியால ஆசீர்வதிக்கப்பட்ட பீப்புள்னால உங்களுக்கு விரோதமா இது எதுவும் கிடையாதுன்னு சொல்லி காட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ ஈவன் இன் பைபிள் there was a king named பலாக் அப்படின்ற ஒரு ராஜா ஆழ்ந்துட்டு இருந்தாராம். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவருடைய நாட்டில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள், இவங்கெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் யாருன்னா இயேசு சுவாமியால பிளஸ் பண்ணப்பட்ட பீப்புள்ஸ். இவங்க அந்த பலாக் அந்த கிங்கோட அந்த நேஷன், அந்த கண்ட்ரியில அவங்க ரிசைட் பண்ணி அங்க அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப அதிகமான பேரா, நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கிற பார்த்து அந்த கண்ட்ரியில் உள்ள அந்த பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க எவ்வளோ இப்போ வந்தாங்க, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, எல்லாரும் இவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் அந்த கிங் பலாக் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, இவங்களை இங்கேருந்து போக சொல்லுங்க, ஏன்னா எங்களால் இங்கே வாழ முடியாது, இவங்க எங்களோட எல்லா இதையுமே ரொம்ப ஹெவியாக இருக்காங்க, ரொம்ப நியூமரஸாக இருக்காங்க, நாங்களாம் அவங்களுக்கு மேலே ரொம்ப கம்மியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த பலாக் இது இவங்களை எப்படியாவது சபிச்சிடணும், சாபம் விட்டுறணும், இவங்களை சாபம் விட்டுட்டா இவங்கெல்லாம் நல்லா இருக்காம அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ல பலாம் அப்படின்ற ஒரு ப்ராஃபட்டை அந்த கூட்டிட்டு வந்தாராம். பலாம் அப்படின்றது ஒரு கடவுளோட மனிதனா இருந்தாரு. கடவுளோட சத்தத்தை கேட்டு என்ன சொல்றாரு அப்படின்றத மக்களுக்கு சொல்ற ஒரு ப்ராஃபட்டா இருந்தாரு, ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. அந்த பலாமை அவர் கூட்டிட்டு வர்றாரு. எதுக்கு இந்த ராஜா கூட்டிட்டு வர்றாருன்னா, இங்க உள்ள ஜனங்களை நீ சபிச்சிரு, அதுக்கு நீ நல்ல சாபம் விடு அவங்கள, நீ சாபம் விட்ட அப்படின்னா நான் நிறைய உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், நிறைய உன்னை நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா நான் நல்ல கிஃப்ட் கொடுக்குறேன், என்னோட கிங்டம்ல இருந்து நிறைய நான் ரிவார்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஃபட் கிட்ட, அந்த பலாம்ன்ற தீர்க்கதரிசி கிட்ட இந்த ராஜா சொல்றாரு. அப்போ அந்த ப்ராஃபட் பலாம் ஆண்டவரை நோக்கி ப்ரேயர் பண்ணாராம், நான் என்ன சொல்லணும் ஆண்டவரேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ இந்த ஜனங்களை என்னுடைய பீப்புள்ஸ்,
அதனால நீ சாபம் விடக்கூடாது, நீ அவங்கள இன்ஸ்டன்ட் பிளஸ் பண்ணணும்னு சொன்னாராம். ஸோ அதனால இவர் வந்து சாபம் விடாம எல்லாரும் முன்னாடி நின்று அந்த பீப்புள்ஸை வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி பிளஸ் பண்ணிட்டாராம். இதை பார்த்து அந்த ராஜா வந்து ரொம்ப கோவம் வந்து திரும்பவும் இருக்க இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் திரும்பவும் இங்க நின்று நீ வந்து இவங்க சாபம் விடு, இன்னொரு சான்ஸ் எனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னாராம். திரும்பவும் அவர் ப்ரேயர் பண்ணாராம் செகண்ட் டைமும் ஆண்டவர் சொன்னாரா இல்லை நீ உங்களை பிளஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ செகண்ட் டைமும் அவர் வந்து அந்த அந்த பலாம் என்ற ப்ராஃபட் வந்து அந்த பீப்புள்ஸை பிளஸ் பண்ணாராம். இந்த கிங் ரொம்ப கோவமா உடனே தேர்ட் டைமும் வந்து நீ இந்த டைமாவது நீ வந்து கரெக்டாக சாபம் சாபம் விடணும், இந்த டைம் நீ கரெக்டாக நீ பண்ணிடணும்னு சொல்லி திரும்ப கூட்டிட்டு போய் நிற்க வச்சாராம். அப்போ அகெயின் ஆண்டவர் சொன்னாராம் இல்லை இல்லை இது ஏன் ஜனம், நீ திரும்பவும் உங்களை நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி பிளஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ தேர்ட் டைமும் வந்து அந்த ப்ராஃபட் வந்து அந்த பீப்புள்ஸை வந்து நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆசீர்வதிச்சாராம். இதை பார்த்து அந்த கிங்க்கு வந்து ஒரே கோவமா, நான் வந்து நீ நிப்பாட்டு, நான் வந்து உன்னை சாபம் விடுறதுக்காக உன்னை நான் வர சொல்லியிருந்தேன், நான் உனக்கு இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இன்ஸ்டன்ட் நீ 3 டைம்ஸுமே வந்து இந்த பீப்புளை வந்து நீ பிளஸ் பண்ணிட்ட, 3 தடவையுமே நீ வந்து இந்த ஜனங்களை நீ ஆசீர்வதிச்சுட்ட, நீ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்பட்டாராம். அப்போ அந்த பலாம் சொன்னாராம், நான் வந்து சாபம் விட தான் நீ கூப்பிட்ட, ஆனால் வந்து கடவுள் வந்து என்னைய இந்த இந்த பீப்புள்ஸ் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, அதனால அவங்கள திரும்பவும் அவர் பிளஸ் தான் பண்ணுறாரு, அதனால அதை மீறி என்னால் சாபம் விட முடியாது, ஏன்னா கடவுளே சாபம் விடலை, கடவுளே உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அப்புறம் நீ யார் சாபம் விடுறதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாராம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பலாக் அந்த ராஜாவோடைய அவரோட ஆட்சியில் இருக்கிற ஜனங்கள் அவருடைய பீப்புள்ஸை பார்த்து அந்த சாபம் ஆயிடுச்சான். இந்த பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப பிளஸ் ஆனாங்களா, அந்த சாபம் அவங்களுக்கு வந்துருச்சான். ஸோ அப்போ வந்துட்டு இதுலேருந்து என்ன ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறாரு அப்படின்னா, 3 தடவையுமே சபிச்சிருவான்னு சொல்லி 3 தடவையும் ட்ரை பண்ணப்ப அந்த 3 தடவையுமே அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் வந்ததுதான். எத்தனை பேர் வந்து உங்களுக்கு எத்தனை தடவை வந்து தப்பா பண்ணணும்னு நினைச்சாங்களோ, இல்லை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஏதாவது பண்றாங்க அப்படின்னாலும் அந்த 3 தடவையோ இல்லை எத்தனை தடவையோ அத்தனை தடவையுமே வந்து இயேசு சுவாமி உங்களை பிளஸ் பண்ணிட்டே தான் இருப்பாருன்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்து இவ்வளோ தடவை எனக்கு இப்படி மந்திரிக்கிறேன்னு சொல்றாங்க, சபிக்கிறாங்க, நல்லா இருக்க மாட்டேன்னு சபிக்கிறாங்க, சிலர் வந்து குறி வைக்கிறேங்கிறாங்க, நிறைய இந்த மாதிரி நீங்க எனக்கு இந்த மாதிரி சாபம் பரம்பரைக்கு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வருது, டயபெட்டிக் வருது, அந்த மாதிரி சொல்ல நீங்க வந்து பயந்துட்டு இருக்கலாம், ஆனால் வந்து ஆக்சிடெண்ட்ல இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிலாம் பயப்படுவாங்க சிலர். நீங்க வந்து ஒன்று நினச்சிக்கோங்க, யாரும் உங்களை சபிக்கிறதுக்கு இங்கே யாராலையும் முடியாது, யார் உங்களை சபிச்சாலும் சபிக்க நினைச்சாலும் அது உங்களுக்கு அத்தனை தடவையும் உங்களுக்கு அது பிளெஸ்ஸிங்காக தான் மாறும், ஆசீர்வாதமாக தான் மாறும். அதனால வந்து நீங்க இதுக்கு எதிர்த்து நின்று இயேசு சுவாமி என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, இயேசு சுவாமி என்னை கியூர் பண்ணியிருக்காரு, எங்கள் ஃபேமிலி வந்து ஆல்வேஸ் பிளெஸட் ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எதுக்கும் நீங்கள் நினச்சி பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த வசனத்தை நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணீங்க, உண்மை நீங்கள் நம்புனீங்க, இயேசு சுவாமி நம்புனீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். Dear Father, I thank for this wonderful word, Lord. சுவாமி நீங்கள் எவ்வளோ அழகான ப்ராமிஸஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அது நன்றி சுவாமி. I pray for each and every viewers, Lord. சுவாமி நீங்கள் ஒருத்தவங்களோட மனசையும் நீங்கள் திடப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே இந்த டிசீஸோ இல்லை இந்த டயபெட்டிக் ஆர் திஸ் கார்டியாக் அரெஸ்ட் வாட் எவர் லார்ட் ஆண்டவரே, நீங்கள் ஆக்சிடென்ட்ஸோ எங்களை எல்லாரும் ஜென்ரேஷன்ஸும் எனக்கு வருது, ஜென்ரேஷனல் கர்ஸ் இருக்குது, எனக்கு சாபமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க யார் பயந்து அப்படி ஒரு தாட்டில் அவங்க இருக்காங்களோ சுவாமி, அவங்களுக்கு எதிராக எதுவும் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் இந்த டைம் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. நீ என்னால் பிளஸ் பண்ணப்பட்ட பீப்புள்னு சொல்கிறீங்க சுவாமி. நீங்கள் எத்தனை தடவை யார் அவங்களுக்கு விரோதமாக பேசினாலும் சாபம் விட்டாலும் சுவாமி அதை நீங்கள் ஆசீர்வாதமாய் மாத்திர தேவன் சுவாமி. எப்பொழுதும் இந்த பீப்புள்ஸை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் அதிகமாக பிளஸ் பண்ணுங்க சுவாமி. உங்களோட பிளஸ்ஸிங் அவங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணட்டும் சுவாமி, அதை அவங்க லைஃப்பில் பார்க்கட்டும் சுவாமி. இந்த டிசீஸ் எதுவுமே வராமல் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப்பில் ஹெல்த்தியாக ரொம்ப ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பீப்புளாக தனித்து தெரிகிற மாதிரி நீங்கள் அவங்களை பிளஸ் பண்ண போகிறதுக்காக நன்றி சுவாமி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் listening to our prayers. In the name of Jesus we pray. Amen.